கன்னிராசிக்காரங்களுக்கு சமீப காலமாவே கேது சில பாடங்கள் அப்படின்லாம் கொஞ்சம் எடுத்திருப்பார். இப்ப எனக்கு குரு வரார் எப்படி இருக்கும் அப்படின்னா, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இருந்தே குருவோடைய தாக்கம்ங்கிறதெல்லாம் உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் வர ஆரம்பிச்சுடுங்க. அதாவது பணம் முடங்கி இருந்த இடத்துலருந்து பணம் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அதுக்கான திசைகள் தெரிஞ்ச ஒரு அமைப்பு, இந்த மாரிலாம் இருக்கும். இப்போ குரு பணம் செழிப்புங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம் உங்களுக்கு குடுப்பார். ஆனா, அந்த பணத்த நீங்க எப்படி கையாள போறீங்க அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான விஷயமாவே பார்க்கப்படுது. ஏன்னா, குரு ஏதோ ஒரு வகையில கன்னி ராசியில இருக்கவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு அவமானம் அப்படிங்கிறத உருவாக்கி குடுத்துருவார். ஏன் அப்படின்னா, கன்னி நீங்கலாம் புதன் இல்லையா? இந்த புதனுக்கும், குருவுக்கும் அப்பப்ப ஆகவே ஆகாது. ஏன் அப்படின்னா, புதன் நீங்க ரொம்ப அந்த மெட்டீரியலிஸ்டிக்காவும், அனலிட்டிக்கல் மைண்டாவும் கணக்கு போட்டு இருக்கக்கூடிய ஒரு அமைப்புல உங்களுடைய சிந்தனைகள் அப்படிங்கிறது இருக்கும். குரு என்ன சொல்றாரு? தர்மத்தின் வழி போகணும். எல்லாமே தர்மத்தின்படி செய்யி. நியாய தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இரு. அப்படிங்கிறது தான் சொல்லுவாரு.